ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குமாரி நாம்பூர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டேஜ் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டீம் ரொம்ப அற்புதமான ரொம்ப சூப்பரான லெவலில் ஒர்க் அவுட் பண்ணின்னு இருக்காங்க. அந்த லெவலில் எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லீடர்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு இன்கம் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மிஸ்டர் ஈஸ்வரி மேடம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணி பிரான்ச் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷனில் அடைஞ்சிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யாருக்கும் வந்து படிப்பறிவோ டேலண்ட்டோ திறமைகளோ பணமோ தேவையில்லை. நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் போதும். அந்த எண்ணத்து மூலிமா எப்படியெல்லாம் நம்மளை இன்வைட் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணி அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லித்தராங்கன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே லீடர்ஸ், தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்த்துட்டு நம்மளுக்கும் இந்த மாதிரியான அற்புதமான ஒரு இடம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுன்னு இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே லீடர்ஸ், தேங்க்யூ. விஷ் யூ வெல். எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா செகண்ட் அன்னைக்கு வந்து நம்ம சாம்பியன் டே வந்து ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ண முடியும். ஏன்னா மார்னிங் யாருமே வர மாட்டேறீங்க. ஸோ அதனால் ஈவினிங் செலிப்ரேட் பண்ணுறோம் வித் லீடர்ஸ் மீட்டிங்கோட. ஏன் லீடர்ஸ் மீட்டிங்னா, நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்கள் டீமை எப்படி வழிநடத்தணுன்றதும் அங்கே வரவங்க பேசும்போது என்ன நிறைய குறைகள் இருக்குது அதை சரி பண்ணிக்க முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த மீட்டிங் நாங்கள் போடுறோம். ஒவ்வொரு முறையும் ஆம்பூர் டிஎஸ்பி நியூஸ் குரூப்லேயும் போடுறோம், ஸ்டேட்டஸ்லேயும் போடுறேன், வர லீடர்ஸ்கிட்டையும் சொல்லுவேன். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் கண்டிப்பாக கலந்துக்கிறாங்க. ஆனால் அனைவரும் கலந்துக்கணும். அப்போ தான் வந்து அது சாம்பியன் டேவே இருக்கும். எப்படி சென்னையில் சாம்பியன் எப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு, அது மாதிரி இங்கேயும் மாறணும். இப்போ சார் சொல்கிற மீட்டிங் வரும்போது ஒருத்தர் கூட கூப்பிட்டு வந்தால் தான் அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகாத விஷயம் என்னன்னு தெரியும். நம்மளே சொன்னால் அது சரியாக இருக்காது, உள்ளுக்குள்ளும் தீர்த்தமாகாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ சார் வந்து சொல்லும்போது அது என்ன மாறும், தீர்த்தமாக மாறும். அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம கூட வரும்போது ஏதாவது ஒரு புதிய நபர்களை கூட கூப்பிட்டுவாங்க. அப்போ தான் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஜெயிக்க முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஈஸ்வரி வேறு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இருந்துக்கிட்டே அவங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கே அவங்க ஒரு ப்ளஸ் பண்ணுறாங்க. நம்ம அசோக் சுந்தராஜன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் ஷாம்பு சோப்பு இதெல்லாம் கூட வேறு என்ன மாற்றி வாங்கிடலாங்க. ஆனால் ப்ராடக்ட் மாற்றி வாங்க முடியுமா? மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குமா? சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா? ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டா அந்த யூஸ் பண்ணுற கஸ்டமர் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே தான் வாங்கி ஆகணும். அப்போ அந்த டிவி பண்ணுறது எல்லாமே ஈஸி. ப்ராடக்ட் நாலேஜ் இருந்தால் போதுங்க. ஆனால் ப்ராடக்ட் ட்ரைனிங் வேறு சொல்ல யாரும் வரதே இல்லை. எதுக்காக அங்கிருந்து சென்னையிலேருந்து அவர் வந்து இங்கே ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுக்கிறாரு. அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ப்ராடக்ட் ட்ரைனிங் சொல்லிகிட்டே இருக்கேன். வரும்போதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கல. அப்போ வரவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணுமா இல்லையா? ஸோ கண்டிப்பாக ப்ராடக்ட் ட்ரைனிங் நெக்ஸ்ட் அக்ரி ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் மந்த் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டிருக்கேன் சார்கிட்ட. அதுக்கப்புறம் பியூட்டிஷியன் ட்ரைனிங்கும் கேட்டிருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நான் மீட்டிங் ட்ரைனிங் கேட்கும்போது உடனே அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. ஆமாம், அங்கே போனால் கண்டிப்பாக மக்கள் இருப்பாங்க, அது யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும். இல்லைன்னா அங்கே போனால் 10 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு ஏம்ப போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடாதீங்க. நியூட்ரிஷன் ட்ரைனிங்லாம் பெங்களூர்லேருந்து தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அங்கேருந்து வராங்கன்னா இங்கே நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். அது எப்போன்ற விஷயத்தை நான் சார்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்துன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்து கண்டினியூவாக கொடுத்துட்ருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸாக இருக்குது. மற்ற ப்ராடக்ட்லாம் கூட வாங்குவாங்க, பட் ஆனால் அதிகமாக ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம கம்பெனியுடைய மெயின் ப்ராடக்ட் இது ஹெல்த் கேர் ப்ராடக்ட் தான். ஸோ இன்றைக்கி ஒருத்தர் நான் பேசினேன், அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட்டில் ஸ்ட்ரென்த் வச்சுருக்காங்க. நான் அசோக் சுந்தராஜன் சார்கிட்ட பேசிட்டேன். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் தவிர்த்து மற்ற சப்ளிமெண்ட் ப்ரோ கார்டு ஃப்ளக்ஸ் ஆயில் இந்த மாதிரி கியூட் இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த சப்ளிமெண்ட்டாக கொடுக்க சொல்லுவார். கேட்டாருமா, இந்த சப்ளிமெண்ட் நான் எடுத்துக்கிறேன், உங்கள் வீட்டில் பிறந்த 14 இன்ச்சு சொல்லு இந்த சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா, 14 இன்ச்சு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ இவங்களுக்கு டவுட்டாக தான் வராங்க. ஆனால் சரியாயிட்டா இன்னும் 4 பேருக்கு அந்த விஷயத்தை கொண்டு போவாங்க. சரிங்களா? இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி இருக்கக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் பிவிலாம் அதிகமாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வேறு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம சார் வந்துட்டு ஆனர் பண்ணுவார்.